ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையெல்லாம் நீக்கி உன் பிரச்சனைகளை உன்னிடம் இருந்து களைந்து எடுத்து உனக்கான நல்லதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் சாயப்பா இதோ புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் அனைத்துமே கால தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே, நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லையே என்ற கவலையே உன் மனதிற்கு வேண்டாம். பல ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்களால் தான் இந்த ஜென்மத்தில் மனிதராக பிறந்திருக்கிறாய். அதுவும் என்னை அடையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். நீ கேட்பது, நீ விரும்புவது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாய்தானே? நாளை பார், உன் வாழ்வில் அந்த அதிசயம், அந்த அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உனக்கான சந்தோஷ கதவு திறக்கப்பட்டுவிட்டது. நான் அந்த கதவை என் பிரியமான குழந்தைக்காக திறந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் சொன்னியது என்றாவது தவறியதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னுடைய காலடியில் சரணடைந்தவர்கள் எப்பொழுதும் வெறும் கையோடு சென்றதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நாளை முதல் நடக்கத் துவங்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வசந்தமாகவே மாறும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே நிறைவேறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவால் வரை முட்கள் பாதையில் கஷ்டமாக நடந்து வந்த என் பிள்ளை இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். எந்த பாதையில் நீ பயணித்தாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடுவேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் குழந்தையே. எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அதை வைத்து திருப்தியாக இருந்தால் நம்மை விட சந்தோஷமானவர்கள், ஆனந்தமானவர்கள் யாருமே இல்லை என் குழந்தையே. நீ வருத்தப்படும் சமயங்களில் உடலளவிலும் மன அளவிலும் பலவீனமாகாமல் மனப்பூர்வமாகவும் நம்பிக்கையோடும் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. உனக்கான மன அமைதியை நான் உனக்கு தந்து அருளுவேன். யார் உன்னை தூற்றினாலும், ஏளனமாக பேசினாலும், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அவர்களை விட்டு புன்னகையோடு சென்றுவிடு. காலம் அவர்களுக்கு நல்ல பதிலை வைத்திருக்கும் சர்வ நிச்சயமாக. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியில்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கான வாழ்வு, பிரகாசமான வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. புரியாமல் காத்து உனக்காக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். அந்த நேரம் உன்னை நெருங்கிவிட்டது குழந்தையே. எனவே எதை நினைத்தும் வீணாக உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனதிற்கு ஒரு புது தெம்பும் தெளிவும் பிறக்கும் அந்த நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பி உனக்கு வரும் நல்ல நேரத்தை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சீர்படுத்த. பிறகு எதற்காக உனக்கு இந்த குழப்பம்? நீ காத்திருப்பதற்கான பலன் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கான கடைசி நாள் என்று இதுநாள் வரை எதற்காக உன் மனதை போட்டு ஏக்கிக் கொண்டிருந்தாயோ, ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும்.
இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் நிராசையாக விடமாட்டேன். என் பாதங்களில் முழுவதுமாக சரணாகதியடைந்த உன்னை, என்னை முழுவதுமாக நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். வாழ்வில் ஒன்றை நீ பெற வேண்டுமென்றால் இறுதி வரை போராடிக்கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து வீர நடை போட்டுக்கொண்டே இரு. என்ன தடங்கல்கள் வந்தாலும் உட்கார்ந்து விடாதே. என்ன சறுக்கல்கள் வந்தாலும் நிலை குலைந்து விடாதே. இனி நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும், நாம் போகும் வரை போய்க்கொண்டே இருப்போம் என்ற முடிவுக்கும் நீயே உன்னை உட்கொடுத்தி விட்டாய். குழந்தையே, உன் வாழ்க்கையே போய்விட்டது. உன் வாழ்வே சூன்யமயமாகிவிட்டது. வாழ்வே முடிந்துவிட்டது என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டால் பின் நான் எதற்காக இருக்கிறேன்? உன் தகப்பனாக நான் இங்கு இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாய்? கலங்காதே. நீ கலங்குவது போல், வேதனைப்படுவது போல், பயப்படுவது போல் எதுவுமே இங்கு தவறாக முடிந்து விடவில்லை. நீ நினைப்பது போல எதுவுமே உன் வாழ்க்கையில் நிகழவும் இல்லை. எல்லாமே உன்னுடைய அறியாமையால்தான் எல்லாம் இதுநாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை தீர்க்கமாக உனக்கு வலியுறுத்துகிறேன். இனி ஆனந்தமயமான வாழ்க்கையை இனிதான் நீ ஆரம்பிக்கப் போகிறாய். இன்னும் சொல்லப்போனால் உன் சந்தோஷ வாழ்க்கையில் நீ இன்னும் அடியெடுத்து வைக்கவே இல்லை. இதுவரை நீ செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் உன் வாழ்வு நடந்து கொண்டிருந்தது. உன் வாழ்வில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் உன் கர்மாவினால்தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இதோ உன் கர்மாவின் வலிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் துவங்கிவிட்டது. ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கப் போகும் அந்த நல்ல நேரமும் நெருங்கிவிட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்காக வாழப்போகிறாய். உனக்காகவே வாழப்போகிறாய். வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பே வாழ்வே முடிந்துவிட்டது என்று சொல்லலாமா? வாழ்க்கையில் அன்பான உறவு கிடைப்பது முக்கியமல்ல என் பிள்ளையே. வாழ்நாள் முழுவதும் அன்பாக இருப்பதுதான் மிக மிக முக்கியம். அதுபோல வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைப்பது முக்கியமல்ல. ஏதோ ஒரு நாள் கிடைத்தால் அது போதும் என்று அமைதியாக இருந்து விடுவதும் நல்லதல்ல. வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலையானதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உன் சாயப்பா உனக்கான நல்லதை காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் காலதாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட ரெட்டிப்பு சந்தோஷமும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் வேறு விதமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எப்பொழுதுமே உனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருகிறது, வேதனை வருகிறது, சோதனைகள் வருகிறது, துக்கங்கள் இருக்கிறது என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு மனவேதனையில் தவிக்காதே. உன் பாதையை சற்று பின்னால் திரும்பிப்பார். உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது மட்டுமா, நீயே உன் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருக்கிறாய். அனைத்தையும் தவிடு பொடியாக்கிவிட்டு நீ வந்த பாதையும் உன் கண்களுக்கு தெரியும். இப்பொழுது நீ படும் வேதனை சர்வசாதாரணமே. இது எல்லாமே உனக்கு தெரியும். ஆனாலும் உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. ஆனால் நீ கடந்து வந்த பாதை உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ அனுபவித்த வேதனையும் எனக்கு நன்றாகவே புரியும். ஏனென்றால் நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்கிறேனே. நீ வரும் பாதையிலும் நான் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். அது எப்படி எனக்கு தெரியாமல் போய்விடும்? குழந்தையே, சற்று உன் பாதையை திரும்பிப்பார். இப்பொழுது நீ படும் வேதனை சர்வசாதாரணமாக உனக்கு தெரியும். இதற்கு போயா இவ்வளவு மனவேதனைப்பட்டோம், வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்ற வார்த்தையை சொன்னோம் என்று நீயே வெட்கப்படுவாய், வேதனைப்படுவாய். கஷ்ட நஷ்டம் என்பது, இன்பம் துன்பம் என்பது எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும்.
அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் பொறுத்துதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடங்கியிருக்கிறது. ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டால் வாழ்வே முடிந்து விட்டது என உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. அனைத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு போராடினால் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நீ சந்தோஷமாக இருப்பாய். நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை, நேர்மறை சிந்தனைகளை உன் மனதில் இருத்திக்கொள். உனக்காக உன் சாயப்பா இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் மனதிற்கு இனிமையான ஒன்றை, உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியல் உனக்கான விடியலே. என் பிள்ளையே, இது நாள் வரை நம்பிக்கையோடு தானே இருந்தேன் என்று கூறுகிறாய். அப்படியென்றால் இன்று அதைவிட ரெட்டிப்பு நம்பிக்கையோடு, ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நீ எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செய்தி, உன் மனம் குளிரும் ஒரு மங்கள செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டுதான் விழிப்பாய். உனக்கான அந்த நல்ல செய்தி உன் காதுகளில் வந்து விழும். உடனே ஓடோடி வந்து நான் எங்கு இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து என்னிடம் வந்து நன்றி சொல்வாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்பொழுதும் அந்த கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தே விடாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். அந்த வெற்றி உன்னிடம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் உன்னிடம் நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னிடம் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்குமே கலங்காதே. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. என் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதுமே இருள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வேதனைப்படாதே. கனவுகள் முளைப்பது அந்த இருளில்தான். இருள் மறைந்தால்தான் வெளிச்சம் பிறக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. உன்னுடைய இருளும் மலையப் போகிறது. உனக்கான பிரகாசமும் விடியப் போகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நீ எவ்வளவு தூரம் உன்னால் செல்ல முடியும்? சென்றாலும் உன்னால் வெற்றி அடைய முடியுமா என்று கேலி பேசுகிறார்களா உன்னை பார்த்து? நீ அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாதே. காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய பயணத்தை ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. அவர்கள் சொற்கள் உன் காதில் விழாத தூரம் வரை உயர்ந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுது உன்னிடம் பேச யாருமே இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் நீ சிகரத்தை தொட்டிருப்பாய். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்போடே விடுகிறது. நீயும் அந்த எதிர்பார்ப்போடையே உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் முழிக்கிறாய். ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ மிக பிரகாசமாக உயர்வதற்கான வழிகளாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. எதையுமே வாழ்க்கையில் சாதித்தே விடலாம். எதையும் எதிர்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் உனக்கு வரும் இன்னல்களும் துரோகங்களும் தோல்விகளும் கூட உனக்கு பயமே இல்லாமல் முடியும். வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் உன் கால்களால் நடந்து போய்க்கொண்டே இரு. மற்றவர்களின் முதுகில் ஏறி போக நினைக்காதே. மற்றவர்களின் வழியிலும் செல்ல நினைக்காதே. உனக்காக ஒரு தனி பாதையை உண்டாக்கி கொண்டு அந்த பாதையில் நீ சென்று கொண்டே இரு. யார் சொல்லுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நம்பிக்கையோடு புன்னகையோடு உன் வழியில் நீ வடித்த பாதையில் சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதைகளை மலர்பாதையாக மாற்றும் வேலையை உன் சாயப்பா நான் செய்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ விரும்பியதை, எதை நீ அதிகமாக விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கு கொடு.
இதன் பொருள் என்னவென்று தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு, மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்ப்புக்கும் முன் கொண்டு போனால் உனக்கானது உன்னை தேடி வரும். மற்றவர்களுக்கு நீ அதை வாரி வாரி குளத்தால் உனக்கு இரட்டிப்பு பன்மையாக அது உனக்கு வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எப்பொழுதுமே குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நம்பிக்கையோடு இரு. எதற்குமே வீணாக கவலைப்படாதே. காரணம் இல்லாமல் கவலையே படாதே. காரணம் இருந்தால் கூட கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். எதுவும் போய்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே உன்னால் தடுத்து நிறுத்த இயலாது. ஒருவரின் மனதை உடைக்க, ஒருவரை காயப்படுத்த, ஒருவரின் மனதை வேதனைப்படுத்த, மனதை ரணமாக்க எவராலுமே முடியும். ஆனால் அந்த ரணப்பட்ட மனதை, காயப்படுத்த மனதை, கஷ்டப்படுத்திய மனதை தேற்றுவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அது உன்னால் முடியும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை செய். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தனை செய். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைக்கும்படி எந்த செயலையும் செய்யாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை எந்த விதத்திலும் காயப்படுத்தாதே. மற்றவர்கள் காயப்பட்டால் அது மீண்டும் உன்னையே வந்து சேரும், பல 100 மடங்காக. எனவே மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய். நன்மையை மட்டுமே சிந்தனை செய். நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நன்மையாகவே முடியும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே முடியும். கலங்காமல் மகிழ்ச்சியாக இரு. அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறே நன்மையும் தீமையும் அவர்களை வந்து சேரும். எது நமக்கு நடந்தாலும், எது நமக்கு கிடைத்தாலும் அதை பொறுத்து கொண்டு சமாளித்து கொண்டு வெற்றியடைவதே வாழ்க்கையின் ரகசியம். அதை விட்டுவிட்டு நமக்கு இப்படி வந்துவிட்டதே, நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என் குழந்தையே. இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும். உன் மனநிலை அதைவிட மோசமாக பாதிப்படையும். உன் கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை மனதார நம்பு. உனக்கு நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது ஒன்றைத்தான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்க கற்றுக்கொள். உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியடைவேன். எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே. கண்ணீரை வீணாக்காதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய்விடாதே. வாழ்க்கையே போய்விடுமென சூழல் வந்தாலும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றியமைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் துன்பம் மிக பெரியது, மலையென வந்திருக்கிறது என்று நினைத்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் இன்பத்தை தொலைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற்போலான காலங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த காலத்தை உனக்கு ஏற்றாற்போல், உனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதே உன் வாழ்க்கை நீ வெற்றியடைவதற்கான இரகசியமாக இருக்க வேண்டும்.
எனவே எதை நினைத்தும் வருத்தப்படாமல் தைரியமாக இரு. உன் போராட்டம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது. என்னை நம்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்துப் பார். என்னதான் உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாத போதிலும் உன்னுடைய பிறவி குணம் இன்று வரை மாறினதே அல்ல. ஏனென்றால் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னைப் போல் வாழ்க்கையை ரசிப்பவர்கள் இங்கு எவருமே இல்லை, யாருமே இல்லை. வாழ்ந்துவிட்டு போகணுமே என்று வாழ்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்று நினைப்பவர்களும் இங்கு நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்கும் கொடுத்துதான் பழக்கம், ஆனால் வாங்கி பழக்கமே இல்லை என்பது போல் இந்த நாள் வரை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். கொடுக்க கொடுக்க உனக்கு வந்து அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடினமான கஷ்டத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொண்ட உன்னுடைய மனம் இப்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்ட உன் மனம் இப்பொழுது சிறு கஷ்டத்தை கூட தாங்க முடியாமல் ஏன் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். நீ நினைத்ததை நான் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடத்துவேன். பாதைகள் நிறையவே இருக்கிறது. அனைத்தையும் தாண்டி வந்து அனைத்து தடைகளையும் தகர்ந்து எறிந்துவிட்டு அனைத்தையும் தாண்டி வந்து நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்துமே உனக்கு தெரியுமோ அல்லையோ? நான் உனக்கு அதிகமாகவே காட்டியிருக்கிறேன். அதை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன். எது வந்தாலும் மனதை மட்டும் எப்பொழுதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நான் நடத்தி காட்டுகிறேன். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நம்பிக்கையை விட்டு விடாதே. கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. முடியுமா சாயிநாதரே என்று கேட்காதே, முடியும் என்று நம்பு. நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவுமே நிரந்தரமே அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு, நான் இருக்கிறேன். நடந்ததை யோசிப்பதை விட்டுவிடு. உனக்கு நடந்து முடிந்ததை யோசனை செய்வதை முதலில் விட்டுவிடு.